கிளாஸ் 8 மேத்ஸ்ல செகண்ட் சாப்டர்ல பேஜ் நம்பர் 22ல இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? பேஜ் நம்பர் 22. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? விச் எக்ஸ்பிரஷன் டிஸ்கிரைப்ஸ் த திக்னஸ் ஆஃப் அ ஷீட் ஆஃப் பேப்பர் ஆஃப்டர் இட் ஃபோல்டட் 10 டைம்ஸ். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்கு. ரைட்டா? ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்கு. 10 டைம்ஸ் ஃபோல்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இப்படி ஃபோல்டு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்? திரும்பவும் ஃபோல்டு பண்ணுவீங்க. திரும்பவும் ஃபோல்டு பண்ற அதே மாதிரி 10 டைம்ஸ் ஃபோல்டு பண்றீங்க. அப்போ என்ன உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ல வரும்? அத இனிஷியல் திக்னஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? Vன்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? ஸோ இப்போ 10 டைம்ஸ் ஃபோல்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப என்ன பண்றோம்? ஒரு பேப்பர நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அது எத்தனையா டிவைட் ஆகுது? ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு பார்ட் சரியா? ஒரு ஃபுல் பேப்பர் என்னவா டிவைட் ஆகுது? 1, 2 பார்ட்ஸா டிவைட் ஆகுது. ரைட்டா? ஒரு தடவ ஃபோல்டு பண்ணும்போது என்னது? 2 ஈக்குவல் பார்ட்டா நமக்கு மேல ஒண்ணு, கீழ ஒண்ணு நமக்கு கிடைக்கும். அப்போ 2 பார்ட்டா நம்ம டிவைட் பண்றோம். அது எத்தன தடவ திரும்பவும் ஃபோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு 1, 2, 3, 4 பார்ட்டா ஃபோல்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பவர் 1. நெக்ஸ்ட் டைம் ஃபோல்டு பண்ணும்போது 2 பவர் 2. ரைட்டா? ஃபர்ஸ்ட் டைம் ஃபோல்ட் பண்ணும்போது 2 பவர் 1. ஒரு தடவ ஃபோல்டு பண்ணா 2ஆ இதாகுது. அப்போ 2 தடவ ஃபோல்டு பண்ணா என்ன ஆகுது? நமக்கு 4 பார்ட் கிடைக்குதா? ஒரு பேப்பர 2 தடவ ஃபோல்டு பண்ணும்போது 2 தடவ ஃபோல்ட் பண்ணா 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்குது. அப்போ அது 2 ஸ்கொயர். 3 தடவ ஃபோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்? 2 கியூப். தட் இஸ் இட் இஸ் இன்கிரீசிங் த திக்னஸ் ஆஃப் த பேப்பர் இஸ் இன்கிரீசிங் எக்ஸ்போனென்ஷியலி. அதுதான் இதோட மீனிங். அப்புறமா 5 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணா என்னது? 2 பவர் 5. அப்போ 10 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணா என்னது? 2 பவர் 10 டைம்ஸ் நம்ம ஃபோல்டு பண்றோம். அப்போ the திக்னஸ் ஆஃப் த பேப்பர் இஸ் V அப்படின்னதா 1 டைம் ஃபோல்டு பண்ணும்போது அது 2Vயா மாறுது. 2வது தடவ ஃபோல்டு பண்ணும்போது என்ன ஆகுது? 2 ஸ்கொயர் Vயா மாறுது. அப்படின்னா என்னது? 4V. ரைட்டா? 3வது தடவ என்னவா மாறுது? 8V. அப்போ 10 டைம்ஸ் நம்ம அத ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 2 பவர் 10 into V. ரைட்டா? That it increases exponentially. That is the answer. இங்க 2 பவர் 10 மட்டும் குடுத்திருக்காங்க. பட் நம்ம எதையும் பார்க்கணும். திக்னஸ் ஆஃப் த பேப்பர நம்ம பார்க்கணும். அதுதான் என்னது? 2 பவர் 10. இப்ப திக்னஸ் ஆஃப் த பேப்பர் 1 சென்டிமீட்டர்னா என்னது? இன்டு 1. அதாவது அந்த சென்டிமீட்டர்ல நமக்கு ரீச் ஆகுது அப்படின்னு மீனிங். ஸோ இதையும் போட்டுறக்கூடாது. 10 டைம்ஸ் ஃபோல்டு பண்றோம்ன்றதுனால 10ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் இன்கிரீசஸ் எக்ஸ்போனென்ஷியலி. இதுவும் தப்பு. பிளஸும் கிடையாது. 2 இன்டு 10. ஒரு பேப்பர் ஃபோல்டு பண்ணா 2 பார்ட்ஸா பிரியுது. அது 10 டைம்ஸ் ஃபோல்ட் பண்றோம். மல்டிப்ளை பை V. இதுவும் கிடையாது. நமக்கு இது முக்கியமா என்ன தெரியணும்? இட் இன்கிரீசஸ் எக்ஸ்போனென்ஷியலி அப்படின்னா 2 இன்டு தட் இஸ் 2 raised to the power 10. 2 power 10 into V. That will be your answer. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பிரஸ் த நம்பர் 32400 as a product of prime factors and represent the prime factor in the exponential form. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடு நம்ம போடணும். இது நம்ம 4th 5thல இருந்தே போட்டுட்டு இருப்போம். நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் 2வால போடுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 10 எல்லாம் போடக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன சொல்றாங்க? பிரைம் ஃபேக்டர் மட்டும் தான் சொல்றாங்க. பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தான். 10ஆல டிவைட் பண்ணக்கூடாது. 10 இஸ் நாட் அ பிரைம் நம்பர். இப்போ என்ன வரும் பாருங்க? 1 2 is 2, ரிமைண்டர் 1. 6 2s are 12. நெக்ஸ்ட் 2 2s are 4, 0 0. ரைட்டா? ஸோ நம்ம அப்படியே டிவைட் பண்ணிட்டே போலாமா? நெக்ஸ்ட் டிவைட் பை 2. 8 2s are 16, 1 0 0. டிவைட் பை 2. 4 2s are 8. ஸோ இது நமக்கு டிவைட் பண்ண தெரியலன்னா நம்ம நார்மல் டிவிஷன் போடலாம். சரியா? 4 2s are 8. இங்க என்னவாயிடும்? 0 ஆயிடும். நெக்ஸ்ட் நம்பர் எழுதுறப்ப 1 வரும். அது என்னவாகும்? 1 வந்து 2ஆல டிவைட் ஆகாது. அப்போ 0 போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்பர் 0வ போடுறோம். ரைட்டா? அப்போ என்ன வரும்? 5 2s are 10. அப்புறம் இங்க ஒரு 0 இருக்கிறதுனால இங்க 0 போட்டுக்கிறோம். இந்த டிவிஷன் உங்களுக்கு தெரியணும். அப்போ 4050. தெரியலன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 0, 2 2s are 4, ரிமைண்டர் 1, 5 2s are 10.
இப்போ நெக்ஸ்ட் இது 2 ஆல டிவைட் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும்? 3 ஆல செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? We have to add all the digits. பாருங்க என்ன வருது? 2 + 2 4, 4 + 5 is 9. 9 will be divisible by 3. அப்போ இது 3 ஆல டிவைட் ஆகும். என்ன வரும்? 6 3s are 18. 20ல 80 போச்சுன்னா 18 போச்சுன்னா 2 22. அப்புறம் 7 3s are 21. ரிமைண்டர் 1 5. ரைட்டா? 2025 divided by 3. 6 3s are 18. ரிமைண்டர் 2 2. 7 3s are 21. 1 5. 5 3s are 15. கிளியரா? நெக்ஸ்ட் திரும்பவும் 3 ஆல செக் பண்ணலாம். டிவைட் ஆகும். 2 3s are 6. 2 3s are 6. ரிமைண்டர் 1. 5 3s are 15. திரும்பவும் 3 போடலாம். 7 3s are 21. ரிமைண்டர் 1 5. திரும்பவும் 3 போடலாம். 2 3s are 6. ரிமைண்டர் 1 5. இப்போ இது என்ன வரும்? 5 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். ரைட்டா? சோ இதுதான் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டோம். நம்ம எழுதலாமா? என்ன எத்தனை இருக்கு பாருங்க. 2 எத்தனை இருக்கு? 1 2 3 4. சோ குரூப் பண்ணா 2 எத்தனை இருக்கு? 2 to the power 4. ரைட்டா? திஸ் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். அப்புறமா 3 எத்தனை இருக்கு? 1 2 3. 3 4. 3யும் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ரைட்டா? மல்டிப்ளை 3 to the power 4. மல்டிப்ளை நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 5. 5 square. This is the exponential form. Clear? Next question. What is minus 1 to the power 5? So minus 1 to the power 5 na parunga minus 1 multiplied minus 1 multiplied minus 1 multiplied minus 1 multiplied minus 1. சரியா? 5 times minus 1 னா நம்ம எழுதணும். என்ன அர்த்தம்? 1 into 1 into 1 into 1 1 தான் வரும். இப்ப பாருங்க பிளஸ் இன்டு பிளஸ் சாரி மைனஸ் இன்டு மைனஸ் இங்க என்னவாயிடும்? பிளஸ். ரைட்டா? இப்போ என்ன ஆகுது பாருங்க. பிளஸ் இன்டு மைனஸ் என்னவாகும்? மைனஸ். ஸோ திரும்பவும் மைனஸ் இன்டு மைனஸ் என்னவாகும்? பிளஸ். ஸோ திரும்பவும் பிளஸ் இன்டு மைனஸ் என்னவாகும்? மைனஸ். ஸோ ஃபைனலா என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ். த ஆன்சர் இஸ் -1. இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஃப் அ நெகட்டிவ் நம்பர் எந்த நம்பரா இருந்தாலும் சரி, இப்போ நீ -5 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இஃப் அ நெகட்டிவ் நம்பர் எக்ஸ்போனென்ஷியல் இஸ் இன் ஆட் பவர், ஆட் பவர்ல எக்ஸ்போனென்ஷியல் இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். சரியா? இஃப் அ நெகட்டிவ் நம்பர் இப்போ வந்து ஒரு -10 கூட எடுத்துக்கிறேன். இங்க எக்ஸ்போனென்ஷியல் வந்து ஈவன் பவர்ல இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும்? நமக்கு ஆன்சர் பாசிட்டிவா வரும். கிளியரா? எப்படி பாருங்க. இப்போ -1 the whole square இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன எழுதுவோம்? -1 multiplied by -1. -1 to minus is plus. 1 into 1 is 1. ரைட்டா? இப்போ நெகட்டிவ் நம்பருக்கு மேல ஆட் பவர் இருந்ததுன்னா ஆன்சர் எதுல வரும்? நெகட்டிவ்ல வரும். நெகட்டிவ் நம்பர்ல ஈவன் பவர் இருந்ததுன்னா ஆன்சர் என்ன வரும்? பாசிட்டிவ்ல வரும். இப்போ இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? திஸ் இஸ் நெகட்டிவ். இப்போ இங்க என்ன இருக்காங்க? -56. 56ன்றது என்னது? 56 இஸ் அ ஈவன் நம்பர். அப்போ நமக்கு இதோட ஆன்சர் எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் வேல்யூ வரும். தட் இஸ் +1. ஆன்சர் இஸ் 1. ஆன்சர் என்னது? 1 தான். இதோட ஆன்சர் என்னது? -1. கிளியரா? ஓ லாஸ்டா இஸ் -2 to the power 4. -2 to the power 4னா எப்படி எழுதணும் பாருங்க. -2வை 4 தடவை எழுதணும். சரியா? -2வை 4 தடவை எழுதணும். எப்படி எழுதக்கூடாது? ராங்கா தப்பா எப்படி எழுதக்கூடாது? -2 multiplied by 4ன்னு எழுதக்கூடாது. 2 multiplied by 4ன்னு எழுதக்கூடாது. இது தப்பு. ஸோ -2வை 4 தடவை எழுதணும். இப்போ என்ன ஆகும் பாருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ். பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ்.
அகைன் மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ். ஸோ இது எப்படி கூட போடலாம், இந்த மைனஸ் இன்டு மைனஸை நம்ம முதல்ல ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த மைனஸ் இன்டு மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். அப்புறம் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். ரைட்டா? இப்போ 2 2 சார் 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16. The answer is 16. Yes, this is correct. ஓகேவா? நெக்ஸ்ட் 0 டு த பவர். இப்போ 0 டு த பவர் என்ன அப்படின்னா, இப்போ 0 ஸ்கொயர் அப்படின்னா 0 ஸ்கொயர் இஸ் 0. 0 ஸ்கொயர்ன்றதுனால 0 இன்டூ 0ன்னுலாம் போடக்கூடாது, 2 0 போடக்கூடாது. இதெல்லாம் தப்பு. ஓகே, திஸ் இஸ் ராங். இதெல்லாம் ராங். நம்ம 2 ஸ்கொயர்னா நம்ம என்ன போடுறோம், 2 இன்டூ 2 போடுறோம் அப்படின்னு. இது 0 ஸ்கொயர்னா 0 இன்டூ 0. 0 பவர் 5னா 0 இன்டூ 0 இன்டூ 5 டைம்ஸ் போட்டுட்டு 0 ஸ்கொயர்னா 0 0. 0 பவர் 5னா 5 தடவை 0. அப்படி போடக்கூடாது. திஸ் இஸ் ராங். திஸ் இஸ் ராங். இது தப்பு. ரைட்டா? ஸோ 0 ஸ்கொயர் இஸ் 0. அப்போ எனி பவர் 0 டு த பவர் n இஸ் 0 தான். தப்பா 0 பவர் 2னா 2 தடவை 0 போட்டுறக்கூடாது. கிளியரா?